பூரம் 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 பூர்வ பல்குனி. மதுரை மீனாட்சி பிறந்த நட்சத்திரம் பூரம். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம். அம்மன் பிறந்த நட்சத்திரம் பூரம். பூரம் என்று சொன்னாலே பராமுத நிராகாரம். வானமே எல்லை என்று செயல்படக்கூடிய அனைத்து சக்தியும் அடங்கியது தான் பூரம். அம்மன் கன்னிகா பரமேஸ்வரியும் பூரம். அந்த பூர நட்சத்திரத்திலே பிறந்த அந்த பூரத்தினுடைய இயல்புகள் பூர்வ பல்குனியாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்திலே அனைத்து சக்திகளும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பூர்வ பல்குனி பூரணமான அந்த பல்குனி, பூரணமான வராமுத நிராக பரசு கோதயம். எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் கோபப்படுவார்கள். விகாசனம் மலர்ந்த முகம், எப்பொழுதுமே மலர்ந்த முகமே அவர்களுடைய இயல்பு, அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய சொந்தம். எனவே அப்படிப்பட்ட அந்த இன்றைய நாளிலே எல்லோருக்கும் விகாசனம் மலர்ந்த முகம் கிடைக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்வோம். விகோடனம். ஆண்டாள் எப்படி தனக்கென ஒரு பாதையை அமைத்து ஆண்டவனை அடைந்தார்களோ அதுபோல நமக்கென ஒரு பாதையை அடைத்து தேர்ந்தெடுத்து நாம் ஆண்டவனை அடைய இன்று நாம் சங்கல்பம் செய்து கொள்ள இயலும். அப்படிப்பட்ட இந்த பூர நட்சத்திரம் அட்சயம், அள்ள குறையாத அந்த அட்சய பாத்திரத்தினுடைய அருள் இன்று நமக்கு கிடைக்கும். அந்த பூரமும் கூட ஆடிப்பூரமாக இன்று அமைந்திருக்கிறது. ஆண்டவன் பூரமாக, அனைத்து சக்திகளும் பூரணமாக நமக்கு கிடைக்கும். எனவே பராமுத நிராகாரம், பரசுகோதயம், விகாசனம், விகோடனம், அட்சயம். நன்றி, வணக்கம்.